கிரீஸில் வரலாறு காணாத அளவுக்கு வாட்டி வதைத்து வரும் வெப்ப அலையால் 45 ஆண்டுகளுக்கு முன்பு நீரில் மூழ்கி போன பழைய கிராமம் ஒன்று வெளியே வந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் விருப்ப பட்டியலில் இருக்கும் கிரீஸ் நாட்டில் பொதுவாகவே கோடை காலத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இதற்காகவே மோர்னாஸ், காட்டோஸ், காலரி, கெர்மாஸ்டோ என பல ஏரிகள் செயற்கையாகவே உருவாக்கப்பட்டு குடிநீர் தேவையை நிறைவேற்றி வருகின்றனர். அந்த வகையில் ஓய்டி மலையிலிருந்து உற்பத்தியாகும் மோர்னாஸ் ஆற்றின் குறுக்கே 1972 முதல் 1979 வரை அணை கட்டி மோர்னாஸ் ஏரி உருவாக்கப்பட்டது. அப்போது ஆற்றங்கரையில் இருந்த காலியோ என்ற கிராமம் முற்றிலும் நீரில் மூழ்கியது. ஏதென்ஸில் உள்ள 31 லட்சம் மக்களின் தாகம் தீர்த்து வந்த இந்த ஏரி இப்போது பாலமாக வெடிக்கும் அளவுக்கு வறண்டு விட்டது. இதனால் 45 ஆண்டுகளுக்கு முன்பு நீரில் மூழ்கிய கல்லியோ கிராமம் வெளியே தென்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் நாடுகளை தாக்கி வரும் வெப்ப அலையால் ஏற்கனவே காட்டோஸ் கிளாரியோ ஏரி வறண்ட நிலையில் இப்போது மோர்னாஸ் ஏரியும் வறண்டதால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா என்றாலே பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளே இந்தியர்களின் முதன்மை விருப்ப பட்டியலில் இருக்கும். ஆனால் இந்நாடுகளை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றன பெரிதாக அறியப்படாத கெஜகஸ்தான், அஜர்பைஜான் நாடுகள். ஜூன் 2023 முதல் மே 2024 வரை இணையத்தில் அதிகம் தேடிய நாடுகள், அதிக புக்கிங் செய்த நாடுகளை வைத்து இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு பயணிப்பது எப்படி என்ற அறிக்கையை சுற்றுலா நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகம் விரும்பும் நாடுகளின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம், தாய்லாந்து, அமெரிக்கா நாடுகளே தொடர்ந்து முதலிடங்களை பிடித்துள்ளன. ஆனால் சுவாரஸ்யமாக இந்தியர்களின் புது சுற்றுலா இலக்காக அதிகம் அறிந்திராத மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தான், அஜர்பைஜான் நாடுகள் முதலிடத்தில் இருக்கின்றன. 2022 14 நாட்கள் இலவச விசா நடைமுறையை கஜகஸ்தான் அறிமுகப்படுத்தியது. அதிலிருந்து கஜகஸ்தான் செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கஜகஸ்தானின் அல்மாட்டி நகரத்தை இணையத்தில் தேடுவது 527%, அஜர்பைஜான் தலைநகர் பக்குவை தேடுவது 395% அதிகரித்திருக்கிறது. சுற்றுலா செல்லும் இடங்களில் மாற்றம் ஏற்பட்டாலும் மாணவர்கள் படிக்க விரும்பும் நாடாக பிரிட்டன் தொடர்ந்து முதலிடத்திலேயே இருக்கிறது. புத்தாண்டுக்கு நிகராக சீனர்கள் கொண்டாடும் இலையுதிர்கால திருவிழாவிற்காக சீன பாரம்பரியத்தை காட்டும் புது மூன் கேக்குகள் அறிமுகமாகி இருக்கின்றன. சீன நாட்காட்டியின் 8வது மாதத்தின் 15வது நாளில் இலையுதிர்கால திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் சுற்றத்தாருடன் சேர்ந்து நிலவை பார்ப்பது, மூன் கேக் சாப்பிடுவது முக்கிய நிகழ்வாகும். வரும் 17ஆம் தேதி நடக்கும் இவ்விழாவை சிறப்பிக்க புது வகை மூன் கேக் அறிமுகமாகி இருக்கிறது. உடுத்தும் உடையோ சாப்பிடும் உணவோ எதிலும் சீன பாரம்பரிய அடையாளத்தை இன்றைய சீன இளைய தலைமுறையினர் விரும்புகிறார்களாம். அவர்களை குறிவைத்து சீன பாரம்பரிய அடையாளங்கள் பொதிக்கப்பட்ட மூன் கேக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. வழக்கமாக பன்றி இறைச்சி, கிரீம் சீஸ், சாக்லேட் உள்ளிட்டவற்றை வைத்தே மூன் கேக் செய்யப்படும். இம்முறை வெங்காயத்தாளுடன் கூடிய மாட்டிறைச்சி மற்றும் ரோஜா கூழுடன் கூடிய நட்ஸ் என 2 புதிய சுவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த மூன் கேக்குகளை எம்ப்ராய்டரி கிட் ஒன்றையும் சேர்த்தே வழங்குகின்றனர். மூன் கேக் சாப்பிட்டுக் கொண்டே சீனாவின் புகழ்பெற்ற சூ எம்ப்ராய்டரியும் கற்றுக்கொள்ளலாம். பூமிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களுக்கு தேவையான புரதத்தை தர முடியுமா என்ற தேடுதலின் ஒரு பகுதியாக உள்ளரங்கு சால்மன் மீன் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. பாதரசம் குறைவாக இருக்கும் மீன்களுள் முதன்மையான சால்மன் மீன்களுக்கு உலகம் முழுவதும் விரும்பி சாப்பிடுபவர்கள் அதிகம். நன்னீர் ஆறுகளில் பிறந்து உப்பு நீர் நிறைந்த கடலில் வாழ்ந்து இனப்பெருக்கத்திற்காக மீண்டும் நன்னீர் ஆற்றுக்கே திரும்பி வரும் வினோத வாழ்வியல் முறையை கொண்டவை சால்மன் மீன்கள். 4 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரையுள்ள கடல் நீரில் மட்டுமே வளரும் சால்மன் மீன்கள் பருவநிலை மாற்றம், கடல் வெப்பமாதல் உள்ளிட்டவற்றால் குறைந்து வரும் நிலையில் உலகம் முழுவதும் வெளிப்புற பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதனால் நோய் தொற்று ஆபத்து இருக்கும் நிலையில் உள்ளரங்கில் பண்ணை அமைத்து இவற்றை வளர்ப்பது அதிகரித்து வருகிறது.
சால்மன் மீன்கள் வளர்வதற்கு ஏற்ற தட்பவெப்பநிலை, pH அளவு மற்றும் வெளிச்சம் ஆகியவற்றுடன் இந்த பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொறிப்பகங்களிலிருந்து மீன் குஞ்சுகள் வந்ததும் முதலில் நன்னீரிலும் பின்னர் உப்பு நீரிலும் வளர்கின்றன. இதனால் நோய் தொற்று பாதிப்பு இன்றி இயற்கையான சூழலைப் போலவே சால்மன்கள் வளர்கின்றன.